வெல்கம் டு சோடாபுடி. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடுத்து ஒரு 3 படம். ஆல்ரெடி கிரைம் த்ரில்லர் ஒரு 3 படம் பார்த்தோம். ஹாரர் படம் இப்போ வந்து 3 எடுத்தாச்சு. இப்ப அப்படியே லவ் ஏரியாவுக்கு வருவோம். சோ இந்த 3ல 3வது படம் கண்டிப்பா எல்லாருக்குமே செட் ஆகும். நான் முதல் 2 படம் யார் யாருக்கு செட் ஆகுமோ கேட்டு நீங்க முடிவுக்கிடுங்க. ஏன்னா ஒரு படம் இன்னொரு படம் பிடிச்சவங்களுக்கு இன்னொரு படம் சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி தான் கான்ட்ராஸ்டா 2 படம் இருக்குது. 3வது படம் எல்லாருக்குமே லவ், காமெடி, ஃபேமிலி டிராமா பிளஸ் ஒரு மாதிரி ஃபேண்டசி எலமெண்ட்லாம் கலந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால 3வது படம் செட் ஆயிடும். சரி, ஒரு படமும் தெளிவா பார்த்தரலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஜாப்பனீஸ் படமான லவ் லைஃப் அப்படிங்கிற படம். சரி, இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயின் கேரக்டர் அவங்களுக்கு ஆல்ரெடி பையன் இருக்காங்க. அதாவது முன்னாள் கல்யாணம் ஆகி இப்ப அந்த டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த பையன் கூடவே இருக்கிறான். ஆனா இப்ப கல்யாணம் பண்ண அந்த குடும்பத்துல அவங்க அப்பா அம்மாக்கு இவங்கள பிடிக்கவே இல்லை. ஆல்ரெடி இவளுக்கு ஒரு பையன் இருக்கானா, சரி இருந்துட்டு போட்டான், நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசே பெத்து கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு சுத்தமா செட் ஆகல, பிடிக்கவே இல்லை அவளை பார்த்தாலே. இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்களை முன்னாள் கணவனும் திரும்ப வர வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இப்ப அதுக்கப்புறம் ஹீரோயின் வாழ்க்கையில நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம். இந்த படம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை தாண்டி இந்த படம் ரொம்ப 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 ஸ்லோவா இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்லோனா, இப்ப ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு வராங்கன்னா இப்ப அந்த தெருமுனையில பேசிட்டு வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர் ஏறி அதுக்கப்புறம் கதவு திறக்கிற வரைக்கும் அப்படியே கண்டினியூஸா கட்டுவாங்க. சோ வராங்க, டக்குன்னு கதவு திறக்கிறாங்க, வீட்டுக்குள்ள போறாங்கன்றது இருக்காது. சோ அந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கிறதுனால வாழ்க்கையே ஸ்லோவா போயிட்டு இருக்குது. படத்துலயாச்சும் கொஞ்சம் ஸ்பீடா போகும், ஏதாச்சும் கொஞ்சம் பரபரப்பா போகும்னு பார்த்தா அதுவும் என் வாழ்க்கையோட ஸ்லோவா போகுதுன்னா இந்த படம் நிறைய பேருக்கு செட் ஆகாது. அதனாலேயே இந்த படம் பிடிக்காம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவ்வளோ ஸ்லோவா செட்டே ஆகாதுன்னா இந்த படத்தை அப்படியே விட்டுருங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. அதை தாண்டியும் ட்ரை பண்றேன் அப்படின்னாக்க இந்த ஹீரோயின் கேரக்டர் உண்மையாவே, அந்த ஹீரோயின் கேரக்டரா இருக்கட்டும், இப்ப அந்த புருஷன் கேரக்டரா இருக்கட்டும், முன்னாள் புருஷன் கேரக்டரா இருக்கட்டும், இந்த 3 கேரக்டர்ஸ் வச்சு விளையாடுறதெல்லாம் செம்மையாவே இருந்துச்சு. ஏன்னா ஹீரோயின் கேரக்டர் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஏய் எனக்கு இது வேணும்டா அப்படிங்கிறத மறைக்காம ஓப்பனா சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற அந்த புருஷன் கேரக்டர் அவன் கண்ணை பார்த்தே பேச மாட்டான். அவளுடைய முன்னாள் காதலி வந்து இந்த விஷயத்த சொல்லுவா. அது செம்ம ஹைலைட்டா இருக்கும். ஸோ அவன் கண்ணை பார்த்து பேச மாட்டான். ஸோ அவனுக்குள்ள ஒரு விஷயம் பண்ணுனாலும் அதை தயக்கத்தோடவே சுத்திட்டு இருப்பான். இந்த முன்னாள் கணவர் கேரக்டர் சத்தியமா அந்த கேரக்டரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். ஏண்டா பிறந்த குழந்தைய விட்டுட்டு நீ காணாம போயிட்டு திரும்ப வந்தனா உன் மேல எப்படா பரிதாபம் வரும்ன்ற மாதிரி. ஆனாலும் இந்த பொண்டாட்டிக்காரிக்கு அவ மேல பரிதாபம் வரும். ஸோ அந்த போர்ஷனு அண்ட் கடைசியா ஒரு விஷயம் நடக்கும். இவ்வளோ பொறுமையோட உட்காந்து அந்த கேரக்டர் பண்றத பார்க்கும்போது சத்தியமா அந்த முன்னாள் கணவன் மேல எரிச்சல் வரதா இருக்கட்டும், இந்த இப்ப இருக்கிற புருஷன் கேரக்டர் பண்ற அந்த ஒரு குட்டி குட்டி விஷயங்கள், இப்படி இந்த 3 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கேரக்டரும் அனுபவிக்கிற விஷயங்களை செம்மையாவே காட்டினாங்க. அதான் எனக்கு இதே மாதிரி இன்னொரு படம் பார்த்தேன், இந்த பாஸ்ட் லைஃப்ஸ்னு சொல்லிட்டு 96 மாதிரியே அந்த படமும் இருக்கும். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது டேய் என்னடா பாட்டு நீங்க பாட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, ஏன்னா இவ்வளோ ஸ்லோவா எடுத்து வைக்கிறீங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அந்த படம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நினைச்சு பார்க்கும்போது சே அந்த சீன்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள இருக்குதுன்ற மாதிரி இந்த படமும் ஏன்டா இவ்வளோ ஜவ்வு மாதிரி தான் சொல்லணுமா, கொஞ்சம் பரபரப்பா சொன்னா என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா இந்த படத்தை முடிக்கும் போது அந்த பொண்டாட்டிக்காரி கேரக்டரா இருக்கட்டும், அவளுடைய அந்த சேஞ்ச் ஆகிறது, கடைசியில அந்த மழையில நினைக்கிற அப்போ அவளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சதுப்பா. அந்த பொறுமையோட பாக்குறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகும், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த படத்தை ஃபேமிலியா ட்ரை பண்ணலாம். ஒரு சில இந்த கிசிங் சீன் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி ஒரு எமோஷனல் டிராமா தான். 2வது படம் வருவோம், சேலஞ்சர்ஸ்ன்ற படம். இந்த லவ் லைஃபும் சேலஞ்சர்ஸ் 2 படமுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. 3வது சொல்ல போற படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இல்லப்பா. சரி, இந்த சேலஞ்சர்ஸ் படத்தோட கதை என்னன்னா, இதுல 2 ஹீரோ ஒரு ஹீரோயின் 3 பேருமே டென்னிஸ் பிளேயர் தான். இதுல இப்ப ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்துல டென்னிஸ் விளையாட முடியாத நிலைமை வந்துடுது. இப்ப அவங்க கல்யாணம் பண்ணி இருக்கிற அந்த புருஷன் கேரக்டர் அவன் இப்ப டாப்ல இருக்கிறான் டென்னிஸ்ல. இப்ப ஆப்போசிட்ட விளையாட போறவன் இந்த ஹீரோயினோட எக்ஸ் லவர், அது இல்லாம இப்ப இவங்க புருஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்படி ஒரு வித்தியாசமான ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான் இது. சோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்து இவங்க பிரேக்கப் ஆகி இவனை கல்யாணம் பண்ணாங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இந்த லவ்னால எப்படி பிரிஞ்சு போச்சு, இப்படி மாத்தி இது எல்லாத்தையும் டென்னிஸ் மேட்சை வச்சு சொல்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த ஒரு நான் லீனியரா கட் பண்ணிருப்பானுங்க. டக்குனு இப்ப புருஷன் முன்னாடியா இருப்பாங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி போது அங்க எக்ஸ் லவரா இருப்பான்ல அவன் தானே கூட சுத்திட்டு இருப்பான், அவங்க 2 பேர் தானே ஒன்னா இருப்பாங்க. அப்படி டக்குன்னு முக்கியமான சம்பவத்துல 12 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி போன அந்த பேட்டர்ன் பிடிச்சது. ஏன்னா ரொம்ப சிம்பிளான கதை. கடைசியா நீங்க உட்காந்து என்னடா நடந்துச்சுன்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா சப்பா கதை. ஆனா இதை நான் லீனியரா காட்டும் போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 18 சமாச்சாரங்கள் அதுவும் தூக்கலாவே இருக்குதுப்பா, அதிகம் மனசுல வச்சுக்கோங்க. இது ஃபேமிலிக்கான படம் கிடையாது. அப்புறம் சில சீன் பார்க்கும்போது ஏய் என்னடா ஹீரோயின் கேரக்டர் 2 பேரையும் கிஸ் பண்ண விடுறா, என்னடா நினைச்சிட்டு இருக்கா அட கொய்யால அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட் இந்த படத்துல இருக்கும். பட் அதை தாண்டி இந்த 3 பேர் கேரக்டர்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கதையோட நீங்க அந்த ஈகோவோட அவங்க எப்படி எல்லாம் விளையாடுறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹீரோயின் கேரக்டர் அவளுக்கு வந்து இந்த பேரு நான் சொல்றதுதான் நடக்கணும்,
என்ன எதிர்த்து பேசுறதோ அப்பெல்லாம் கிடையாது. நான் உன்னை வந்து என் புருஷனா வந்தனா உன்னை நான் பெரிய ஆள் ஆக்கணும், பெரிய ஆளாக்கி பார்க்கணும், எனக்கு டென்னிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற கேரக்டர் ஈகோ அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்ரிக்ன்ற கேரக்டர், இப்ப அவளுடைய எக்ஸ் லவர், அந்த கேரக்டர் இவளுக்கு ஈக்குவலான ஈகோ உள்ள ஆளு. சோ அவன் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அந்த பேரு நான் ஈகோ பிடிச்சவன், நான் அப்பெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இருக்கிற ஆளு. இந்த ஆர்ட்ன்ற கேரக்டர், இப்ப ஹீரோயினோட புருஷன் கேரக்டர் வந்து எப்பா எனக்கு நீ வேணுமா, அதனால சரி ஓகே உனக்காக விட்டு கொடுத்துட்டு போறோம், உன் ஆசையை என் ஆசையா எடுத்துக்கிறேன், எனக்கு டென்னிஸ் பிடிக்கும், ஆனா உன்ன அளவுக்கு அப்படியே வெறித்தனமா ஜெயிச்சே ஆகணும்ன்ற கட்டாயம்லாம் எனக்கு கிடையாது, பட் பொண்டாட்டிக்காரின்றதுக்காக உனக்காக நான் பண்ணி தொலைக்கிறேன்ற மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஆள் தான் இந்த ஆர்ட் கேரக்டர். ஏன்னா முக்கியமான சம்பவத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மால் போவார், பார்த்தும் பார்க்காத மாதிரி. சோ இந்த 3 கேரக்டர்ஸ்க்கு நடக்கிற அந்த ஒரு ஈகோ பிரச்சனை தான் ஒரு குட்டி சம்பவம் ஆயிடும். அந்த டைம் தான் இவங்க பிரேக்கப் நடந்து ஆர்ட் கூட பேட்ச் ஒர்க் நடக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். சோ அதுக்கப்புறம் நடக்க போற அந்த ஈகோ கடைசி வரைக்கும் 2 பேருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்தது. இதுக்கு நடுவில் இந்த பேட்ரிக் ஆர்ட் அந்த 2 பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர் செம்மையாவே இருந்துச்சு. ஏன்னா கடைசியில இவங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டு இருக்கும், அந்த கோட் வேர்டை கடைசி கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணானுங்க, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. இப்பவும் சொல்றேன், இது கேரக்டர்ஸ் ரைட்டிங்கும் அந்த நான் லீனியரா கொண்டு போனது. இந்த 2 விஷயத்தினால இந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும். ஆனா அதை தாண்டி என்னடா 2 பேருமே லவ் பண்ண விடுறா, என்ன இவன் கூட சுத்துறாளா இல்ல இவளுக்காக அவங்க கூட சுத்துறாளா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஒண்ணு இவளை லவ் பண்றாளா இல்ல அவளை லவ் பண்றாளா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த படம் செட் ஆகாது. 18+ காட்சி இருக்குது ஓகே, மத்தபடி இவ யார வேண்டா லவ் பண்றா அப்படிங்கிற குழப்பத்தோட பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ஆவரேஜா தான் ஃபீல் ஆகும். அந்த கேரக்டர், அந்த ஹீரோயின் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பேட்ரிக்கு இல்ல ஆர்ட்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் ஜெயிக்கணும், என் புருஷன் டாப்ல இருக்கணும், சோ அப்படி ஜெயிக்கிறவனோட பொண்டாட்டியா தான் நான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஈகோ பிடிச்ச கழுது தான் ஹீரோயின் கேரக்டர். அதே ஈக்குவலான ஈகோ வந்து பேட்ரிக்ன்ற கேரக்டர் தான் இருக்கும். இது வேற, நான் சும்மாலாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே கொஞ்சம் ஈகோ இருக்கும். இந்த ஆர்ட்ன்ற கேரக்டருக்கு தான் ஈகோ கிடையாது. அதனாலதான் அவன் எல்லாருக்கும் சரி உனக்காக பண்ணி தொலைக்கிறன்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பான். சோ இந்த 3 பேர் கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதுலயும் நான் லீனியரா காட்டும் போது செம்மையாவே இருக்கும். எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரொமான்டிக் சீன் மாதிரி வரும். அந்த ஹீரோயின் கேரக்டரை உங்க ரூமுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க, 2 பேருமே இருப்பாங்க, டேய் என்ன கர்மண்டா இது, என்னடா இப்பெல்லாம் போட்டு போறீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக இவனுங்க கேரக்டரே இப்படிதான்ற மாதிரி தெரியும் போது எனக்கு நல்லா படிச்சுப்பா, இந்த படத்தை ட்ரை பண்ணி வேணா பாருங்க. 3வது படம் வருவோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 படம் இந்த லவ் லைஃப்ன்றது ரொம்ப எமோஷனல் ட்ராமா, ரொம்ப ஸ்லோவானது. இந்த சேலஞ்சஸ்ன்ற படம் கட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடா தான் போகும். ஆனா 18+ டேய் இப்ப இவ்வளவு லவ் பண்றாளா அவ்வளவு லவ் பண்றான்ற குழப்பத்தோட பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஃபீல் ஆகும். 3வது எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி லவ் காமெடி பிளஸ் கொஞ்சம் ஃபேண்டசி எலமெண்ட் அப்படி கலந்த ஒரு படம் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஸ்விட்ச்ன்ற கொரியன் படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இதுல நம்ம ஹீரோ வந்து படத்திலேயே ஒரு செம்ம ஃபேமஸான ஹீரோ, அவருக்கு அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் குவிவாங்க, அந்த அளவுக்கு செம்ம டாப்பான ஆளு. சோ அவரு அவங்க லவ் லைஃபை விட்டுட்டு தான் இந்த ஹீரோ சான்ஸ் அவருக்கு கிடைச்சது. அதாவது லவ் வாழ்க்கையை பிரேக்அப் பண்ணிட்டு அவர் இந்த ஹீரோ ஆடிஷனுக்கு போயிட்டு அங்க வேலைகள் பார்த்தனால இப்ப டாப் ஹீரோவா இருக்காரு. நமக்குன்னு லவ் லைஃப் இல்லையே, நம்ம இப்ப சிங்கிளா நிறைய பொண்ணுங்களோட சுத்துறோம், பட் இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு நம்ம கூட இல்லையன்ற குட்டி வருத்தம் அவருக்கு இருக்குது. அடுத்த நாள் கிறிஸ்மஸ் வரப்போகுது, நம்மளால டாக்ஸில போயிட்டு இருக்கும் போது அந்த டாக்ஸி டிரைவர், சார் நீங்க பெரிய பணக்காரரு பெரிய ஹீரோ, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்க போகுதுன்ற மாதிரி போற போகல பேச, நம்ம ஆளுக்கு நம்ம லவ் லைஃப் நம்ம கிடைச்சிருந்து அவ கூட வாழ்ந்திருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. பெரிய ஹீரோவா இன்னைக்கு வரைக்கும் இருந்தவர் அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது இவர் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்ற அந்த லைஃபுக்கு மாறி இருப்பாரு. சோ இப்போ ஒரு மிடில் கிளாஸ் குடும்பஸ்தனா இவர் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இது நான் குடும்பஸ்தனா, ஏய் நான் பெரிய ஹீரோ, எல்லா பொண்ணுகளையும் ஜாலியா சுத்துவேன், பெரிய பணக்காரன் அப்படின்னு இருந்தவருடைய லைஃப் அப்படியே ஒரே நாள்ல திருப்பி இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஆளா 2 குழந்தைக்கு அப்பாவா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்குதுன்றத கொஞ்சம் அப்படியே லவ்வோட அதே டைம் அப்படியே ஃபன் மோட்ல கொண்டு போயிருப்பானுங்க. இந்த படம் செம்ம ஃபன் மோட்ல எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காம செம்மையாவே இந்த படம் இருக்கும். சோ 3 படத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.